ஹலோ கைஸ், இனி நம்ம பார்க்க போகிறது டே த்ரோன் சீசன் 1 எபிசோட் 6. இந்த எபிசோட் தான் எல்லாம் ரிவீல் பண்ணுறாங்க. எபிசோட் வேறு லெவலில் இருக்கும், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலை சுரிஞ்சபடி ஒரு பையன் வந்து நிற்கிறான். எல்லா ஆஃபீஸர்ஸுமே இவன் தான் இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. எல்லோட ஃபேஸை ரிவீல் பண்ணுறாங்க. டார்க் ஐஸ் ஆட்ஸ் வச்சிருக்க ஹை ஸ்கூல் பாய் தான் எல்லாருக்குமே ஹீரோட வயசு தான் இருக்கும். எல்லாருமே அவங்க நேமை ரிவீல் பண்ண, நான் மட்டும் இந்நேரம் கீராவாக இருந்தவங்க எல்லாத்தையுமே போயிட்டு சொல்லியிருப்பேன். ஸோ இவன் தான் கீரா, அவன் தான் கீரா அப்படிங்கிறத நினைக்கிற விட்டுட்டு யார் வேணா கீராவாக இருக்கலாம்னு சொல்லி நினைங்க அப்படின்னு சொல்கிறாரு. எல்லா ஆஃபீஸர்ஸ் கிட்டே இதான் என் ஃபஸ்ட் டைம் என் ஃபேஸை ரிவீல் பண்ணுறது. மற்ற ஆஃபீஸர்ஸ் கிட்ட நான் எந்த கேஸ்லையுமே குரூப்பாக வேலை செஞ்சது கிடையாது, இதான் என் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் உள்ள கூப்பிடுறாரு. கூப்பிட்டு அவர் ஒரு முக்கியமான விஷயம், மொபைல் ஃபோன் போன்ற கேஜெட்ஸ் எல்லாம் தள்ளி வைங்க, நான் சொல்றதுல எந்த நோட்லையும் எழுதக்கூடாது, உங்க பிரெயின்ல தான் சேவ் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஒரு ஆஃபீஸர் ஏன் எங்க மேல நம்பிக்கை இல்லையான்னு கேட்க, நம்பிக்கையில அவங்க எல்லாத்து மேலேயும் இருக்கு, இது உங்களோட சேஃப்டிக்கு என்னோட சேஃப்டிக்குன்னு சொல்றாரு. எல்லாருமே அவங்க ஃபோன்ஸை டேபிள்ல வச்சாராங்க. எல்லாருமே அந்த டேபிள்ல உட்காருவாங்க. உட்காரது ஒரு டைப்பாக தான் இருக்கும். பிளாக் டீ குடிச்சு சக்கரை பத்தல அப்படின்னு சொல்றாரு. இதை பாக்குற எல்லாருக்குமே இவனா கீராவை கண்டுபிடிக்கிறான், இவனே சைல்டிஷா பிஹேவ் பண்றா அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அப்ப எல்லுக்கும் கீராவுக்கும் இருக்க சிமிலாரிட்டி சொல்லுங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்ப எல்லாருமே திருதுன்னு முடிப்பாங்க. அப்ப கீராவுக்கு தோக்கிறது பிடிக்காது, அதே மாதிரி எனக்கும் தோக்கிறது பிடிக்காது அப்படின்னு சொல்லுவாரு. முதல்ல கீரா போட்டு தள்ளுறவங்களை பத்தி நம்ம பேசுவோம். கீரா கிரிமினல்ஸையும் அவனை கண்டுபிடிக்க நினைக்கிறவங்களை மட்டும் தான் போட்டு தள்ளுறான். எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன மாதிரி ஒரு ஃபேக் ஆஃபீஸரை நிற்க வச்சுது. கீரா கண்டிப்பாக ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக தான் இருக்கணும். அதை போல நம்மளோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் எப்படியோ கீராவுக்கு தெரிய வந்துருது. நம்ம கீரா ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சதை அவன் கண்டுபிடிச்சான். அதுவும் கரெக்டாக நம்ம அந்த டைம் வச்சு தான் கண்டுபிடிச்சோம் அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த டைமே மாற்றிருக்கான். எல்லாரோட ஸ்டிக் எடுத்து டேபிள் எழுதினபடி ஒன்று சொல்றாரு. FBI ஆஃபீஸர்ஸ் வந்தது 12ஆம் தேதி. ஸோ அந்த 5 நாளைக்குள்ள தான் என்ன வேணா நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாரு. தட் மீன்ஸ் நம்ம ஹீரோ அந்த 5 நாளைக்குள்ள ஏதோ ஒரு க்ளூ விட்டுருக்காருன்னு அர்த்தம். நம்ம ஹீரோவும் ஒரு பேனா வச்சு நோட்ல எது எழுதிட்டு இருப்பாரு. என்னதுன்னா என்ன எழுதியிருப்பாரோ அது அக்யூரேட்டா நம்ம ஹீரோ எழுதியிருப்பாரு. பட் நம்ம ஹீரோட தாட் என்னவா இருக்கும்னா, நான் எங்கேயோ தப்பு விட்டுட்டேன் பாரு, இந்த என்ன தப்பு தான் விட்டுன்னு தெரியல அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாரு. ஆனா எவ்வளவு யோசிச்சுமே ஹீரோ என்ன தப்பு விட்டாருன்னு ஒரு ஞாபகமே வரல. ஹீரோட அம்மா ஹீரோட அப்பாவுக்கு ஷர்ட் தரணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு லைட் தான், நான் போறாம அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போறாரு. போறதுக்கு முன்னாடி டெத் நோட்ல இருக்க ஒரு பேப்பரை கிழிச்சுக்கிறாரு. ரியூக்கு இது எதுக்குன்னு கேட்க, ஒரு சேஃப்டிக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்படியே ரோஸ் பெண்ணோட ஃபியான்சி கட்டுறாங்க. அதாங்க நம்ம ஹீரோ ஒரு FBI ஏஜென்ட்டை போட்டு தரலாம் அவங்களோட ஃபியான்சி. இவங்களுமே ஒரு இன்வெஸ்டிகேட்டர் தான். பஸ்ல நடந்த சம்பவத்தை பத்தி பயங்கரமா இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்காங்க. இதை நான் சொல்லியே தீரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் அது எந்த விஷயம்னு இப்போ காட்டல. ரோஸ் பெண்ணோட ஃபியான்சி அப்படியே அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கே வந்துட்டாங்க. ஆல்சோ நம்ம ஹீரோவுமே அவங்க அப்பாவோட சட்டையை கொடுக்கறதுக்காக அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு வந்திருக்காரு. ஃபோன் பேசிக்கிட்டே ஹீரோ ஹெட் குவார்ட்டர்ஸ்க்குள்ள வந்தாரு. வந்து பார்த்தா அந்த ஃபியான்சி அந்த ரிசப்ஷனிஸ்ட்டை நான் இப்போ சீஃபை பார்த்தே தீரணும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. எனக்கு கீரா கேஸ் பத்தின ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு, நான் சீஃபை இப்போ முக்கியமாக பார்த்தே தீரணும் அப்படின்னு சொல்ல, என்ன கீரா கேஸ் பற்றி அப்படின்னு ஹீரோ பார்க்குறாரு. அப்படியே ஹீரோ கொஞ்சம் நல்ல பையன்ட்ட ரிசப்ஷனிஸ்ட்டை போய், இந்தாங்க இது அப்பாவோட பேக், இதை மறக்காம அப்பாட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றாரு. என்னப்பா லைட்டு சௌக்கியம் அப்படின்னு ரிசப்ஷனிஸ்ட் கேட்டு, நீ தான் எங்களுக்காக பல கேஸ்க்காக உதவி பண்ணியிருக்கேன், இந்த கீரா கேஸாக கொஞ்சம் உதவி பண்ணுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஃபியான்சி என்னங்க இதோட முக்கியத்துவம் உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. யார் சீஃபை தானே நீங்கள் பார்க்கணும், சீஃப் எங்களோட அப்பா தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறாரு. அப்படியே ஹீரோ அந்த ஃபியான்சி பேசிக்கிட்டே வெளியில் வந்துடுறாங்க. ஆமாங்க, உங்களுக்கு இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்ததே இல்லை, நீங்கள் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு ஹீரோ கேட்க, அதுக்கவங்க இல்லை என் ஃபியான்சி ஒரு FBI ஏஜென்ட் தான், ஆனால் அவர் கீரா கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது செத்துட்டாரு. கீரா பற்றி எனக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் தெரியும், அதெல்லாம் உங்கள் அப்பாட்ட சொல்லியே தீரணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஃபார்முலா நம்ம ஹீரோ என் பேர் லைட் யாகமி அப்படின்னு சொல்ல, அவங்களும் ஃபார்மாலிட்டிக்கு அவங்க பேரை சொல்லிடுறாங்க. அப்படியும் சிரிக்குது. ஹீரோவுக்கு அவங்களோட நேம் தெரிஞ்சிருது. பட் ஹீரோ டெத் நோட் எழுதி அவங்களை போட்டு தள்ளாம நம்மளை பற்றி அவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறாரு. அப்போ அந்த ஃபியான்சி ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாங்க. ஜஸ்ட் கீராவால் அவங்கள போட்டு மட்டும் தள்ள முடியாது, அவனால் ஒரு மிகப்பெரிய எராவையே கிரியேட் பண்ண முடியுது. அந்த பஸ்ஸில் நடந்த சம்பவம் அனைத்துமே கீராவோட பிளான் பண்ணப்பட்டதுதான். இதை கேட்ட ஹீரோ பயங்கரமா ஆடி அசந்து போயிடறாரு. என்னடா நம்மளோட ரகசியத்தில் இப்படி புட்டு வைக்கிறா, இதை மட்டும் போய் அவ போலீஸ்ட்ட சொல்லியிருந்தா அப்பயே என் கதை முடிஞ்சது அப்படின்னு நினைக்கிறாரு. நம்ம ஹீரோட பாடி பயங்கரமா ஷேக் ஆக ஆரம்பிச்சது. என்னோட கணிப்பு மட்டும் கரெக்டாக இருந்தால் அந்த பஸ்ஸில் இருந்த பையன் தான் கீரா. ஐ மீன் அவர் யாரோ ஃபாலோ பண்ணி போயிருந்தாரோ அவங்க தான் கீரா. இது கணிப்பாக கரெக்டாலாம் இருக்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா கண்டிப்பாக அவன் தான் கீரா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, இது எப்படியாவது உங்கள் அப்பாவை சீஃப்ட்டை மட்டும் சொல்லிடுங்க, என்னால் அடுத்த தடவை பார்க்க முடியாமல் கூட போகலாம், ஆனால் இந்த விஷயத்தை எப்படியாவது உங்கள் அப்பாட்ட சொல்லிடுங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் நல்ல பையனா சரிங்க கண்டிப்பாக இதை எங்கள் அப்பாட்ட சொல்லிடுவேன், கீராவை பற்றி நாங்கள் கண்டிப்பாக எங்கள் அப்பா கண்டுபிடிச்சி வைப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போகிறார். ஹீரோ போகும்போது கண்டிப்பாக இவ்வளோ மணிக்கூடாது, என்னன்னாலும் இவ்வளோ போட்டு தள்ளிடுறோம், இவன் எனக்கு எப்பயுமே ஆபத்து அப்படின்னு நினச்சிட்டு போகிறார். ஹீரோ அந்த பொண்ணோட பேரை எழுதுவாரா மாட்டாரா, எழுதி அந்த பொண்ணை போட்டு தள்ளுவாரா, இல்லை அந்த பொண்ணு எல்லா விஷயத்தையும் எப்படியாவது சீஃப்ட்டை சொல்லிடுவாங்களா, என்ன நடக்க போடுங்கிறது அடுத்த எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே गाइस, டெஃபினெட்லி இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புறேன். ஏன்னா டைம் லென்த் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு தானே கேட்டிங்க. இதெல்லாம் நான் பழைய வீடியோஸ், இனிமேல் வர வீடியோஸ்லாம் மினிமம் 6 நிமிஷத்துக்கு மேலே இருக்கும். டைம் லென்த் அதிகமாக எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு எனக்கு இப்போ தான் தெரிஞ்சு. நான் எதிர்பார்த்த டைம் லென்த் கொஞ்சம் கம்மியாக தான் எதிர்பார்ப்பேன். ஓகே गाइस, இந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களிடமே வெளிப்படுது உங்கள் யூனிக் தமிழ் எக்ஸ்பிளனேஷன்.